சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்று அம்மாநில முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் செய்தியாளர்களிடம் பேசிய ஒமர் அப்துல்லா, கோடை காலத்தின் போது ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற பிறகு சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போது நடைபெற்றுள்ள அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடந்து முடிப்பதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது. அமர்நாத் யாத்திரையில் கலந்து கொள்ளும் அனைவரும் பாதுகாப்பாக திரும்பி சென்ற பிறகு ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடக்கவுள்ள 52 நாள் அமர்நாத் யாத்திரையில் நாடு முழுவதிலும் இருந்து இப்போது வரை சுமார் 3.5 லட்சம் பேர் கலந்து கொள்ள ஆன்லைனில் பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து குறைந்தது 13 லட்சம் முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கத்தின் தலைவர் பாபர் சௌத்ரி தெரிவித்திருந்தார்.